வணக்கம். MySQL டியூட்டோரியல் பிளேலிஸ்ட் உடைய 46வது வீடியோ. இதுவரைக்கும் 45 வீடியோல வந்து ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு queryய பத்தி போட்டிருந்தோம். அந்த queryயோடைய சின்டாக்ஸ் என்ன? அதோடைய அவுட்புட் என்ன? எந்த மாரி அது பிஹேவ் பண்ணும்? அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டான வீடியோ. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் queryய பத்தி பார்க்க போறதில்ல. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஓரளவுக்கு எல்லா பேசிக் queryயும் பார்த்துட்டோம். இதுல வந்து MySQL டேட்டாபேஸ் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துல இருக்கும்? ஒரு MySQL டேட்டாபேஸை எப்படி டிசைன் பண்ணணும்? ஒரு சிஸ்டம்க்கு சிங்கிள் டேபிளா டிசைன் பண்ணணுமா? இல்ல பல டேபிளா பிரிச்சு போடணுமா? ஏன் சிங்கிள் டேபிளா போடக்கூடாது? இல்ல ஏன் சிங்கிள் டேபிளா போடலாம்? இல்ல ஏன் மல்டிபிள் டேபிளா போடலாம்? ஸோ இது எல்லா பாசிபிலிட்டியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஜாயின் கொரினா என்ன? ஃபாரின் கீனா என்ன? இது 2ம் வந்து ஒரு ரியல் டைம் டேட்டாபேஸ்ல எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது? எந்த அளவுக்கு அவசியப்படுது? அப்படிங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால தான் இந்த வீடியோக்கு டைட்டில் வந்து யூசேஜ் ஆஃப் MySQL இன் ரியல் டைம்னு குடுத்துருக்கோம். MySQL ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கிளையண்ட்னா என்ன, சர்வர்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மொபைல் எடுக்கிறோம். மொபைல் எடுத்து எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, அ மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கும். WhatsApp அந்த மாரி. அந்த மாரி ஒரு ஆப்ல இருந்து நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்றோம். டைப் பண்ற மெசேஜ் வந்து WhatsApp சர்வருக்கு போகுது. சர்வருக்கு போனதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது? டபுள் டிக் வருது. ஸோ நம்ம கையில இருக்கிற மொபைல் வந்து அது வந்து ஒரு கிளையண்ட். அதாவது மொபைல்ல இருக்க அந்த WhatsApp வந்து ஒரு கிளையண்ட். அந்த கிளையண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஒரு டேட்டாவ டைப் பண்ணி சென்ட் பண்றோம். அந்த சென்ட் பண்ற டேட்டா எங்க போகுது? WhatsApp சர்வருக்கு போகுது. ஸோ சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு குடுக்குது? டபுள் டிக் குடுக்குது. ஸோ இதுவே யூசர் ரீட் பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு ப்ளூ டிக்கும் குடுக்கும். ஸோ இது வந்து சர்வர் சைட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் கிளையண்ட் சர்வர் மாடல். இது எதுக்கு இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா, நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? பேக் எண்ட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிளையண்ட் சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளையண்ட் சர்வர பத்தின ரொம்ப சிம்பிள் ஒன்லைன் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். நம்ம கையில வந்து எய்தர் மொபைல் வச்சிருப்போம், இல்ல சிஸ்டம் வச்சிருப்போம். அந்த சிஸ்டம் மூலியமா கிளையண்ட் சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ஏதோ ஒரு டேட்டாவ டைப் பண்ணுவோம். அந்த டேட்டா சர்வருக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும். இதுதான் கிளையண்ட் சர்வர் மாடல் சிம்பிளா சொன்னா. நம்ம ஒரு இப்ப ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டமே எடுத்துக்குவோம். ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்டூடண்ட்டோடைய அட்டெண்டன்ஸ்ல இருந்து அவனுடைய ப்ரொஃபைல், அதாவது அவனுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் அவனோட சப்ஜெக்ட், மார்க் எல்லாமே வந்து மார்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா இந்த சாஃப்ட்வேர்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த அட்டெண்டன்ஸ வந்து ஸ்கூல்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க? ஒரு நோட் புக்ல ஒவ்வொரு கிளாஸ் செக்ஷனுக்கும் ஒரு நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக்ல அந்த பையனோட பேருக்கு நேரா, தேதிக்கு நேரா பிரசென்ட்டா, ஆப்சென்ட்டாங்கிறத டிக் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெடிஷனலா ஃப்ரண்ட் எண்ட் இதுதான், பேக் எண்ட் இதுதான். அதாவது நம்ம டிக் பண்ற இடமும் இதுதான். டேட்டா ஸ்டோர் ஆயிருக்க இடமும் அந்த பேப்பர் தான். ஸோ அந்த மாரி ஒரு டேட்டா இருக்கும்போது ஒரு ஒரு கிளாஸ் டீச்சர்ட்ட போய், இந்த பையனுடைய அட்டெண்டன்ஸ் எடுத்து குடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அந்த கிளாஸோடைய நோட் இருக்கும். அந்த நோட்ல வந்து திறந்து மேபி சிம்பிளா சொல்லப்போனா, ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க. அதாவது அட்டெண்டன்ஸ்க்குன்னு ஒரு 2 பேஜ் வச்சிருப்பாங்க. அப்புறம் மார்க்குக்குன்னு 2 பேஜ் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்டூடண்ட்டோட அட்ரஸ்க்குன்னு 2 பேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ எத கேட்டாலும் அந்த நோட்ல போய் எடுத்து தான் நமக்கு குடுப்பாங்க. எது எழுதணும்னாலும், எந்த டேட்டா என்டர் பண்ணாலும் அந்த நோட்ல தான் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ன்னு பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் எண்டும் அதான், பேக் எண்டும் அதான். சாஃப்ட்வேர் சிஸ்டம்னு வந்துருச்சுன்னா, நம்ம கையில எய்தர் மொபைல் இருக்கும், இல்ல சிஸ்டம்ல ப்ரௌசர்ல போய் லாகின் பண்ணி டேட்டாவ என்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம எத வச்சு டேட்டாவ என்டர் பண்றோம், சர்வருக்கு டேட்டா குடுக்குறோமோ, அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு டூல். அந்த டூல்ல வந்து டூல் என்ன எனேபிள் பண்ணுதுன்னா, நம்மள வந்து ஏதோ ஒரு டேட்டாவ என்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுக்குது. நம்ம குடுக்குற டேட்டாவ வாங்கி சர்வருக்கு குடுத்துருது. அவ்வளோதான். ஸோ சர்வர் ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட் என்னவோ அத வந்து ரிட்டர்ன் இந்த கிளையன்ட்க்கு குடுக்குதா, அந்த கிளையன்ட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து சர்வருக்கு டேட்டா குடுக்கறதுக்கான ஒரு மிடில் வேர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல ப்ராசஸிங் வேற எதுவுமே இருக்காது. நம்ம குடுக்குற டேட்டாவ சர்வருக்கு அனுப்பிச்சு விட்டுரும். இதான் ஃப்ரண்ட் எண்ட். அப்போ நம்ம அனுப்புற டேட்டா இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன்ஷாட்டே பாருங்க. ஒரு 5, 6 ஸ்டூடண்ட்டோடைய ஐடி இருக்கு. அவங்க பிரசன்ட், ஆப்சென்ட்னு குடுத்து சப்மிட் குடுத்தோம்னா, அந்த டேட்டா எங்க போகும்னா, ஒரு சர்வருக்கு போகும். ஸோ நம்ம இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் பேக் எண்ட்ல MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அனுப்பக்கூடிய டேட்டா வந்து பேக் எண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டேபிள். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேபிள வந்து ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அனுப்புற டேட்டா வந்து இந்த மாரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்.
இப்ப இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான காரணம் என்ன? 45 வீடியோ போட்டாச்சு. 45 வீடியோல ஆல்மோஸ்ட் பேசிக் கொரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த 46வது வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு வேலிடான ஒரு ஒரு கொஸ்டின். இல்லன்னா ஒரு ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. அதாவது 45 வீடியோ போட்டாலும், அத வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வீடியோ கேட்டு ஒரு யூசர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 45 வீடியோவும் தனித்தனியா செப்பரேட் கொரியா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மீனிங்ஃபுல்லா எனக்கு வந்து எந்த இடத்துல இருக்கும்னு எனக்கு வந்து இமேஜின் பண்ணி காட்டுங்கன்னு கேட்ட அந்த கேள்வி தான், இந்த பிளேலிஸ்ட்டோடைய கடைசி சக்சஸ்ஃபுல் வீடியோ குடுக்குது. அதாவது MySQL பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணதோட அப்ஜெக்டிவ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா தான் மீட் பண்றோம். 45 வீடியோ பார்த்தாலும் 46வது வீடியோ பார்த்து, ஏன் இந்த 45 கொரீஸ் 45 வீடியோஸ்ல எல்லா கொரீஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது எங்க யூஸ் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துச்சுன்னா தான், இதோடைய அப்ஜெக்டிவ் வந்து கடைசியா மீட் ஆகி முடிக்குது. ஸோ இந்த யூசர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல MySQL எந்த இடத்துல இருக்கு? ஃபாரின் கீ எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? ஜாயின்ஸ் SQL ஜாயின்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு போவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஏன் மல்டிபிள் டேபிள்ஸ், ஏன் சிங்கிள் டேபிள் இல்ல அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சொன்ன மாரியே ஒரு ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம். அந்த சிஸ்டம்ல என்னென்ன இருக்க போகுதுன்னா, ஸ்டூடண்ட்டோடைய பர்சனல் டேட்டா, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், அட்ரஸ் இருக்கும். அப்புறம் அவன் எந்த செக்ஷனுக்கு உடையவன், எந்த கிளாஸ்ல படிக்கிற பையன், அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறான், அப்புறம் அந்த அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன, அப்புறம் அவனுடைய மார்க் என்ன. இந்த டேட்டாலாம் ஒரு ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஃப்ரண்ட் எண்ட் ஒண்ணு, பேக் எண்ட் ஒண்ணு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூசர் டைப் பண்ற டேட்டாலாம் பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ப்ரௌசர்ல வந்து இந்த டேட்டாவை என்டர் பண்றதுக்கு நம்ம பேனல் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க டைப் பண்ணி என்டர் பண்ற டேட்டாலாம் இங்க வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ ஸ்டோர் ஆகுற டேட்டாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா வகையான டேட்டாவும் ஒரே டேபிள்ல வைக்கிற மாரி கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல நான் டேட்டாவையும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 ரோ என்ன பண்ணுதுன்னா, 3 ஸ்டூடண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அவனோட நேம், அவனோட அட்ரஸ், அவனுடைய கிளாஸ் ரூம் இருக்கு. ஓகே. அடுத்தது இந்த 3 ரோ பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டூடண்ட்டோடைய ஒரு ஸ்டூடண்ட்டோடைய என்னென்ன சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. அடுத்தது இது இன்னொரு ஸ்டூடண்ட்டோடைய என்னென்ன சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. இது ரெஜிஸ்டர் நம்பர் 3 அப்படிங்கிற ஸ்டூடண்ட்டோடைய டேட்டா, சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா. அடுத்தது இந்த ரோ பார்த்தீங்கன்னா, இந்த 1ங்கிற ஸ்டூடண்ட்டோடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன. அடுத்தது இது வந்து அவனுடைய மார்க். ஸோ இப்ப இது கொஞ்சம் இன்கம்ப்ளீட் டேட்டா தான். இன்னும் நிறைய டேட்டா என்டர் பண்ணிட்டே போலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. அந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து யூசர் வந்து டைப் பண்ணா அந்த டேட்டா வந்து இங்க வந்து விழுகுது. ஓகே. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு டேபிள் போடலாம். ஆனா இந்த டேபிள் எஃபிஷியன்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெக்னிக்கலாவே போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த வீடியோ இந்த டேபிள பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் 3 ரோல எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, அவனுடைய அட்ரஸும் கிளாஸ் ரூமும் மட்டும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல சப்ஜெக்ட், அட்டெண்டன்ஸ், மார்க்ங்கிற 3 காலம் வந்து நல்ன்னு இருக்கு. இல்ல எம்ப்டி வேல்யூ இருக்கு. இதுவே எனக்கு வந்து கண்ணுல ஆடா தெரியுது. டெக்னிக்கலாவே தேவையில்ல. ஜஸ்ட் சிம்பிளா பார்க்கும்போதே. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க. தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் மட்டும் இருக்கணும். ஆனா எனக்கு என்னவும் இருக்கு, ஸ்டூடண்ட்டோடைய அட்ரஸும், கிளாஸ் ரூமும் இருக்கு. ஆல்ரெடி அட்ரஸும், கிளாஸ் ரூமும் மென்ஷன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் இந்த சப்ஜெக்ட் அட்ரஸும், கிளாஸ் ரூமும் அவாய்ட் பண்ண முடியல. இதுலயும் அதே மாரி தான். இதுல அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் மட்டும் தான் எனக்கு தேவை. ஆனா இதுலயும் அட்ரஸ் இருக்கு. இதையும் என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஸோ ஓவராலா இந்த டேபிள பார்த்தீங்கன்னாலே, ஒரு இன்எஃபிஷியன்ட்டான டேபிள்னு நல்லாவே நமக்கு புரியுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் டேட்டாவும் ஒரே டேபிளுக்குள்ள அடைக்க நினைச்சது நம்மளோட தப்பு. ஸோ இப்போ தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தேட போறோம். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருந்துச்சு. பின்னாடி ஒரு பேக் எண்ட்ல வந்து ஒரே ஒரு டேபிள் போட்டோம். எதுக்கு அப்படின்னா, ஸோ MySQLனா என்ன, ஒரு டேபிள்னா என்ன, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் எண்ட், அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு பின்னாடி ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஸ்டோர் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா, அதுக்கு அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும்னா, எல்லா டேட்டாவையும் ஒரே டேபிள்ல போட்டா என்ன பிரச்சனைங்கிறத இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸ் வருது, நிறைய நல் வேல்யூஸ் வருது, அன்வான்டட் வேல்யூஸ் இன் ஈச் ரோ வந்துச்சு. அதாவது சப்ஜெக்ட் டேட்டா மட்டும் இருக்கிற இடத்துல அட்ரஸும் இருந்துச்சு. அட்ரஸ் அந்த இடத்துல அவசியமே இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு இன்எஃபிஷியன்ட் டேபிள் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எப்பன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் டேட்டாவும் ஒரே டேபிள்ல போட நெனச்சா. ஏன் கேட்டகரிங்கிற வார்த்தைய மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னா, அவன பொறுத்த வரைக்குமே பல கேட்டகரி ஆஃப் டேட்டா இருக்கும். அதாவது அவனுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் டேட்டா. எதுனா அவனுடைய பர்சனல் அட்ரஸ் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு பையன் வந்து அதே ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூமோட எந்த செக்ஷன்ல என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கான், அவனோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் வந்து அகாடமிக் ரிலேட்டடான டேட்டா. அப்புறம் அதே ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறது வந்து 3வது கேட்டகரி ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டேட்டா. இந்த எல்லா கேட்டகரியும் நம்ம ஒரே டேபிள்க்குள்ள கொண்டு வர பார்த்தோம்னா, கொண்டு வர முடியாதுன்னுலாம் இல்ல. இந்த மாரி ஒரு இன்எஃபிஷியன்ட் டேபிள்ல தான் வந்து நிக்கும். ஒரு இன்எஃபிஷியன்ட் டேபிள கிரியேட் பண்ணி, அந்த டேபிள்ல வந்து நம்ம மாடியூலுக்கு ஏத்த மாரி வேல்யூஸ் எடுக்க நெனச்சோம்னா, அந்த இடத்துல வந்து டேபிள் வந்து இன்எஃபிஷியன்ட்டா தான் பிஹேவ் பண்ணும். நமக்கு மேபி அ டேட்டாவ எடுத்துட்டு வர டைம் அதிகமாகலாம், டேபிள் கிராஷ் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதனால தான் பேக் எண்ட்ல இருக்க MySQL டேபிள் வந்து அந்தந்த சிஸ்டம்க்கு ஏத்த மாரி பிரிக்கணும். கேட்டகரிக்கு ஏத்த மாரி டேபிள பிரிக்கிற வகையில அந்த டேபிள்ல ஒவ்வொரு டேபிள்லயும் கரெக்ட்டான ரிலேட்டட் டேட்டா மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்மால் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டாக்ட் மேனேஜர்ன்னு ஒரு அப்ளிகேஷன் செய்றோம். அந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்க போகுதுன்னா, யூசருடைய கான்டாக்ட் நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் இருக்க போகுது. இத வந்து நான் 2, 3 டேபிள்ல பிரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது முடியாது. ஏன்னா 2 காலம் தான் ஆல்ரெடி இருக்கு. கான்டாக்ட் நேமு, கான்டாக்ட் நம்பரு. இது வந்து ஒரு டேபிள்ல மட்டும் தான் இருக்க முடியும். அந்த ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிள் தான் இருக்கும். அந்த ஒரு டேபிள்க்குள்ள இந்த டேட்டாலாம் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சிஸ்டம்க்கு வந்து ஒரு டேபிள் ஓகே. இன்னும் கொஞ்சம் அ காம்ப்ளெக்ஸிட்டி இன்கிரீஸ் பண்ணா கூட அத வந்து ஒரு டேபிள்லயோ 2, 3 டேபிள்லயோ கொண்டு வந்துரலாம். ஆனா ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மாரி ஒரு சிஸ்டம் இல்லன்னா ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அந்த மாரி ஒரு சிஸ்டம் வரும்போது, கண்டிப்பா ஒரு டேபிள்ல நம்ம பண்ண முடியாது. பல டேபிளா பிரிச்சாகணும். பிரிச்சு வர்ற சின்ன சின்ன டேபிள்ல அந்தந்த டேபிள் கேட்டகரிக்கு ஏத்த ரிலேட்டட் டேட்டா மட்டும் தான் உள்ள இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ரிப்பீட்டட் டேட்டா அவாய்ட் ஆகும். நல் வேல்யூ அவாய்ட் ஆகும். ஸோ அன்வான்டட் டேட்டா அவாய்ட் ஆகும். இது எல்லாமே அவாய்ட் ஆகும். இப்போ நான் ரியல் டைமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஸ் பர் நம்ம ஸ்லைட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணோம், இப்ப இந்த டேபிள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கேட்டகரி ஆஃப் டேட்டா இருக்கு. அவனுடைய அட்ரஸ் கேட்டகரி இருக்கு, கிளாஸ் ரூம் கேட்டகரி, சப்ஜெக்ட் கேட்டகரி, அட்டெண்டன்ஸ் கேட்டகரி, மார்க் 5 கேட்டகரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 5 கேட்டகரி 5 டேபிளா பிரிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பிரிச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல்ல ரெஜிஸ்டர் நம்பர், நேம், அட்ரஸ் மட்டும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 3 காலம் மட்டும் இருக்கா? அடுத்தது செக்ஷன். அவனோட ரெஜிஸ்டர் நம்பரும், செக்ஷனும் மட்டும் இருக்கு. இந்த இடத்துலயும் பாருங்க எந்த எம்ப்டி காலமும் இல்ல, எந்த எம்ப்டி ரோவும் இல்ல, நல் வேல்யூவும் இல்ல. அடுத்தது சப்ஜெக்ட். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொண்ட ஒரு பையன் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்கிறது இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம என்ட்ரி பண்ணல. ஸோ நிறைய வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது ரெஜிஸ்டர் நம்பர், பர்சன்டேஜ். அடுத்தது மார்க். ஸோ இது எல்லா டேபிள்லையும் காமனா ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துருக்கலாம், ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், கேட்டகரி ஆஃப் டேட்டா பிரிச்சுட்டோம். இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கிற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கும் செக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை ஆக்சுவலா, ரெஜிஸ்டர் நம்பரை தவிர. இவன் வந்து எந்த ஊர்ல, அதாவது இந்த ஊர்ல படிக்கிற பையன் எல்லாமே ஏ செக்ஷன்ல தான் இருப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரொஃபைல் டேட்டாவுக்கும் செக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ப்ரொஃபைல் டேட்டா வந்து அவனுடைய பர்சனல் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும். செக்ஷனுங்கிறது அவன் எந்த செக்ஷன்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் வேற வேற. ஸோ அதனால கேட்டகரி வைஸை பிரிச்சுட்டோம். ஓகே, பிரிச்சதுக்கு அப்புறம் எல்லா சினாரியோலையும் என்னால கரெக்டா எந்தெந்த சினாரியோலையும் என்னால தேவைப்படுற டேட்டாவை கரெக்டா ஒரு டேபிள்ல இருந்து மட்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு மாடியூல் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா ப்ரொஃபைல்ல இருந்து மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் மட்டும் தேவைப்படுது, ரெஜிஸ்டர் நம்பர், மார்க் மட்டும் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல இந்த டேபிள்ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டா ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருந்தா போதும், இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்து ஸ்டூடெண்ட்டோடைய நேமும் வேணும், செக்ஷனும் வேணும், சப்ஜெக்டும் வேணும் அப்படின்னா, இப்போ நான் கேட்ட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணணும்னா, 2, 3 டேபிள்ல இருக்க டேட்டாவை வந்து ஜாயின் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல ஜாயின் கொரி வருது. ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் டேட்டாவும் ஒரே டேபிள்ல வச்சுக்கிட்டு ஒரு இன்எஃபிஷியன்ட் டேபிள ரன் பண்ணி சிஸ்டம ரன் பண்ணோம்னா, கண்டிப்பா அது ஃபைனலா ஒரு எஃபிஷியன்ட்டான அவுட்புட் கிடைக்காது. அத கேட்டகரி வைஸா பிரிச்சுட்டு, எப்பப்பலாம் தேவையோ, அப்பப்பலாம் எந்தெந்த டேபிள்லாம் தேவையோ அத மட்டும் ஜாயின் பண்ணி, நமக்கு ஏத்த மாரி ரன் டைம்ல டேட்டாவ எடுத்துக்கும்போது, அது பெர்ஃபெக்ட்லி எஃபிஷியன்ட் சிஸ்டமா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இப்ப நான் சொன்ன சினாரியோ தான். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஆக்சுவலா இதுலயே போட்டுருக்கேன்.
ஸோ நம்ம இப்படி தான் பிரிக்க போகிறோங்கிற ஸ்லைடில் போட்டிருந்தேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சொன்ன சினாரியோக்கு தான் எனக்கு வந்து இப்போ என்ன வேணும்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் செக்ஷன் வேணும். இப்போ பாருங்க, நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் ப்ரொஃபைலில் இருக்குது. செக்ஷன் எங்கே இருக்குது? செக்ஷனுங்கிற டேபிள் இருக்குது. இப்போ நம்ம கேட்ட 3 டேட்டாவும் செக்ஷனில் மட்டும் எடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் செக்ஷன் இருக்குது. ஆனால் நேம் எங்கே இருக்குது? ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியாக பிரித்து வைக்கும்போது அது வேறு வேறு டேபிளில் போயிடுச்சு. இப்போ தான் இந்த மாதிரி சினாரியோக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் கொரி போடுறோம். 2, 3 டேபிளில் இருந்து 2 டேபிளோ 3 டேபிளோ அதிகமான டேபிளோ எந்தெந்த டேபிளோடைய காலம்லாம் தேவை அதெல்லாம் ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஜாயின் கொரியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னா நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது. லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின், இன்டர் ஜாயின் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கோம். அது வந்து நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்லேயே முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எக்ஸாம்பிளோட. இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஜாயின் கொரி மட்டும் போடுறேன். அதெல்லாம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல். இப்போ நமக்கு தேவை ப்ரொஃபைலில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் நேமு, அப்புறம் செக்ஷனில் இருக்கிற செக்ஷன், அதாவது கிளாஸ் ரூம் நேம். ப்ரொஃபைல் டாட் ரெஜிஸ்டர் தேவையான காலம் இதில் போட்டணும். ப்ரொஃபைல் டாட் நேம் கமா. ஸோ இது 2 காலமும் எனக்கு என்ன வேணும்னா ப்ரொஃபைல் டேபிளில் அடுத்தது 3வது காலம் செக்ஷனுங்கிற டேபிளில் வேணும். அதாவது எனக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் 2 காலம் வந்து ஒரு டேபிள்லையும் 3வது காலம் இன்னொரு டேபிள்ல இருந்து வரப்போகுது. செக்ஷன் டாட் செக்ஷன் ஃப்ரம். ஸோ எந்தெந்த டேபிள்ல இருந்து எடுக்க போகிறோங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேபிளை ஜாயின், எந்த டேபிளோட ஜாயின் பண்ண போகிறோம், செக்ஷனுங்கிற டேபிள். ஸோ 2 டேபிளை ஜாயின் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது சும்மா ரேண்டமாக வந்து 2 டேபிளை நம்ம ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கா, செக்ஷன்லேயும் 1 2 3 4 5 இருக்குது. இந்த ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஒருவேளை இது ஆர்டர் மாற்றி இருக்குன்னு வச்சுங்க, 3 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிளைண்டாக ப்ரொஃபைலில் வந்து 1 2 3 4 5ல் இருக்கிற ஆர்டரில் ரெஜிஸ்டர் நேமையும் எடுத்துக்கிட்டு இதை ஆர்டரை செக் பண்ணாமல் இதை எடுத்து ஜாயின் பண்ணோம்னா வேல்யூ மாறி போயிடும். ஆக்சுவலாக நமக்கு தேவை இந்த ப்ரொஃபைல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் 1 வரணும். இதில் ரெஜிஸ்டர் நம்பருங்கிறதே செக் பண்ணாமல் செக்ஷனை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 1ங்கிறதுக்கு வந்து பி செக்ஷன் வரணும். ஆனால் இந்த ஆர்டர் படி ஏ வந்து நிற்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 2 டேபிளோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எந்த கண்டிஷனும் இல்லாமல் இந்த 2 காலம் ப்ரொஃபைல் டேபிள்லேருந்து எடுத்துக்கிறேன். செக்ஷன் டேபிளில் செக்ஷன் காலம் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். எப்படி பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ரோவில் A001 ஸ்டூடெண்ட் 1 செக்ஷன் ஏன்னு வரும். ஆனால் ஆக்சுவலாக A1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட செக்ஷன் எங்கே இருக்குது, அவனோடது பி. ஆனால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஏன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாயின் கொரியில் 2 டேபிளை ஜாயின் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் செட் பண்ணணும். ஆன் ப்ரொஃபைல் டாட் ரெஜிஸ்டர் ஈக்குவல் டு செக்ஷன் டாட் ரெஜிஸ்டர். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான், இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்டருக்கு என்ன வேல்யூ இங்கே இருக்கோ அந்த வேல்யூவில் இருக்கிற அந்த செக்ஷன் காலமாக இங்கே 3ஆவதாக சேர்த்துக்கோ அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஸோ இதில் இருக்க வேல்யூ வந்து அதில் என்னென்ன மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தூக்கிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் பாருங்கள், 1க்கு வந்து கரெக்டாக பிங்கிறது வந்துருச்சு, 4க்கு வந்து ஏ. ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தோம், ஆர்டரை மாற்றிருந்தோம். 1 இங்கே போட்டு பின்னு போட்டு ப்ரொஃபைல் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 வந்து மேலே ஃபஸ்ட்டாக போட்டிருந்தோம். இது கரெக்டாக ரெஜிஸ்டர் நம்பர் 1 அந்த ரெஜிஸ்டர் நம்பர் 1க்கு என்ன செக்ஷனோ அதை வந்து நம்ம அவுட்புட்டில் கரெக்டாக கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடியூலோடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த டேட்டா எந்தெந்த டேபிளில் இருக்குது, ஸோ எதை ஜாயின் பண்ணுங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ரன் டைமில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஜாயின் கொரி தேவைப்படுது. ஸோ இன்னும் 4-5 கொரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம ஸோ சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர்ட் பை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வித் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா, சப்ஜெக்ட்டுங்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் நேமும் இருக்கும். இதே ஜாயின் கொரியில் ப்ரொஃபைல் டேபிளையும் சப்ஜெக்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்டோட நேமும் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜும் வேணும்னா ப்ரொஃபைல் டேபிளையும் அட்டெண்டன்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷனில் ரெண்டுலேயும் இருக்க ரெஜிஸ்டர் நம்பரை மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல டேபிளை ஜாயின் பண்ணி நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் MySQLோடைய ரியல் டைம் யூசேஜ். அந்த MySQL வந்து ப்ராப்பராக பிரிக்கிறதுக்கான மீனிங் அதுதான். அடுத்தது நம்ம யூசர் கமெண்ட் பண்ணியிருந்த அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீனா என்ன, ஏன் அது தேவைப்படுது, இந்த ப்ராக்டிக்கல் யூசேஜில் ஃபாரின் கீ எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அட்டெண்டன்ஸ் டேபிள் இருக்கு. ஸோ இப்போ ப்ரொஃபைலில் தவிர மிச்ச 4 டேபிளில் மார்க், செக்ஷன் அண்ட் சப்ஜெக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைலில் என்னென்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு மட்டும்தான் டேட்டா இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா என்டர் பண்ணது, இதை விட்டுருங்க, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஃபைலில் என்னென்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு தான் மார்க் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு தான் செக்ஷன் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், எல்லாமே. ஆனால் இந்த அட்டெண்டன்ஸில் பாருங்கள், 9ன்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது. அந்த 9ங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் கொண்ட ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேட்டாவும் இங்கே இல்லை. அப்போ ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, இந்த டேபிள் வந்து லாஜிக்கலாக கரெக்டு, ஆனால் நம்ம கான்செப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வேல்யூவை அலோவ் பண்ணக்கூடாது. எந்த வேல்யூவை, ப்ரொஃபைல் இல்லாத ஒரு வேல்யூவை அட்டெண்டன்ஸில் என்டர் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் ஃபாரின் கீ வருது. ரைட். ஸோ ஃபாரின் கீனா என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பிரைமரி கீனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ பிரைமரி கீனா என்னன்னா, ஒவ்வொரு ரோவும் ஒரே ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால், ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொண்ட ஒரு ரோ வந்து ஒரு தடவை தான் வரணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல டேட்டாவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது நடக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடாது. ஒரு ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது வந்து 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வரவே கூடாது. ஆனால் இந்த இடத்துல அலோவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பிரைமரி கீ வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நான் இந்த ரோவை அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து பிரைமரி கீயாக செட் பண்ணுறேன். ரைட். இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட் 10னே இருக்கட்டும், ஆனால் 2 ரெக்கார்டுக்கு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீன்னு ஒரு டேபிளுக்கு செட் பண்ணிட்டோம்னா அந்த டேபிள் என்ன பண்ணுன்னா, அந்த பிரைமரி கீயில் இருக்கிற வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருந்த ரோவில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து இன்னொரு ரோவுக்கு வர விடாது. ஸோ ரியல் டைமாக இதுதான் கான்செப்ட். ஸோ எதுக்கு இந்த பிரைமரி கீன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, பிரைமரி கீ ஒரு டேபிள் இருந்தால் தான் அந்த பிரைமரி கீயை தான் நம்ம ஃபாரின் கீயாக ரெஃபர் பண்ண முடியும். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் டெக்னிக்கலாக போனோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பருக்கு அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தோம்னா தான் அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு தான் மிச்ச டேபிள்லையும் கரெக்டாக நம்ம ப்ராப்பரான டேட்டா என்டர் பண்ண முடியும். ஒருவேளை இந்த இடத்துல பிரைமரி கீ போடாம விட்டோம்னா, 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டோம்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வந்து அட்டெண்டன்ஸு எதோட மார்க் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால இங்கே பிரைமரி கீ வச்சுட்டோம். அடுத்தது, இப்போ நம்ம ஃபாரின் கீ கான்செப்டை மறந்துட்டோம் பாருங்க. ப்ரொஃபைல் டேபிள் தான் ரூட் ஆஃப் தி டேபிள்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் டேபிளை தவிர மிச்ச எல்லா டேபிளில் இருக்கிற வேல்யூவும் ப்ரொஃபைல் டேபிளில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பருக்கு மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். ஸோ 1 2 3 4 5ங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 9ங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் ப்ரொஃபைலில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிளில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கணும். ஃபாரின் கீன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கணும், ஒரு கண்டிஷன் வைக்கணும். அது என்ன பண்ணணும்னா, என்ட்ரு பண்ணுற ரோவில் ரெஜிஸ்டருங்கிற காலம் வந்து, ரெஜிஸ்டருங்கிற வேல்யூ வந்து இதில் இருக்கிறது மட்டும்தான் வரணுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கணும். இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை டெலீட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணும்போதே வைக்கணும். ஸோ நடுவில் வைக்கலாம், வச்சா ஒரு சில கான்ஃப்ளிக்ட் ஆகி டேட்டா வந்து நமக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் கிரியேட் query எழுதுறேன்.
கிரியேட் டேபிள் அட்டெண்டன்ஸ், அதில் ரெஜிஸ்டர் ஸ்பேஸ், அதோடைய டேட்டா டைப் வந்து வேர்கேர், கமா பர்சன்டேஜ். ஸோ இது சும்மா சாம்பிளுக்காக வேர்கேர் கொடுக்கணும். நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போது பர்சன்டேஜ்லாம் வந்து டபுள் வேல்யூ அந்த மாதிரி கொடுத்தாகணும். இப்போதைக்கு நான் சாம்பிள் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே தான் ஃபாரின் கீ செட் பண்ணுறோம். ஃபாரின் கீ ஆஃப், அதாவது இதோட மீனிங் என்னன்னா, இந்த டேபிள்ல இருக்கிற ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் இது. இந்த ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேபிள்ல ரெஜிஸ்டர்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும் அந்த வேல்யூவை யூசரை இன்சர்ட் பண்ணா மட்டும் இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணுங்க. அதாவது இங்க இருக்கிற ரெஜிஸ்டருங்கிற காலம் வந்து இந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற ரெஜிஸ்டருங்கிற காலமுடைய ஃபாரின் கீங்கிறது தான் இதோட அர்த்தம். அதாவது ப்ரொஃபைலில் ஒரு வேல்யூ இருந்து அந்த வேல்யூக்கு அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணால், அதாவது ப்ரொஃபைலில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம பர்சன்டேஜ் இங்கே போட முடியும். அதான் இதோடைய அர்த்தம். ஸோ கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு 2 விஷயம் காட்டுறேன். இப்போ இதுதான் இந்த டேபிளோட ஸ்கீமா. இதில் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நம்ம பிரைமரி கீயாக வச்சுருக்கோம். பிரைமரி கீயோட சிம்பிள் பாருங்கள், எல்லோ கலர் கீ ஐக்கான் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா? அட்டெண்டன்ஸுங்கிறது ஒரு டேபிள். அந்த டேபிளில் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிரியேட் கொரியில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற காலம் எங்கே ரெஃபர் பண்ணோம், ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ரெஜிஸ்டர் காலமோடைய ஃபாரின் கீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி. கரெக்டாக பாருங்க, இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற காலம் வந்து ப்ரொஃபைலுங்கிற காலமில் இருக்க ரெஜிஸ்டருங்கிற காலமை வந்து ஃபாரின் கீயாக வச்சிருக்கு. அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, இப்போ இந்த டேபிள் வந்து நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன் அட்டெண்டன்ஸ்ங்கிற டேபிளில். இப்போ கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணால் 65 என்னால் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி மாறும் பாருங்க. அப்படின்னா என்னென்னா, இதில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் தான் நான் இன்சர்ட் பண்ணவே முடியும். அப்போ இந்த வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ரெஜிஸ்டர் காலம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த காலமை வந்து ப்ரொஃபைலுங்கிற டேபிளில் இருக்கிற ரெஜிஸ்டர் அப்படிங்கிற காலமை தான் ஃபாரின் கீயாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் டேபிளில் இருக்க ரெஜிஸ்டருங்கிற காலமில் இருக்க வேல்யூஸில் ஏதோ ஒரு வேல்யூவை மட்டும்தான் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண முடியும். அந்த கண்டிஷனை வச்சாச்சு. இனிமேல் அட்டெண்டன்ஸ் காலமில் என்ன வராது, 888 009 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருந்தோம்ல, அது இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 888 009ங்கிறது வந்து ப்ரொஃபைலில் இல்லை. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கீ செட் பண்ணிட்டோம்னா ப்ரொஃபைலுங்கிற டேபிளில் இல்லாத ஒரு வேல்யூவை அட்டெண்டன்ஸ் டேபிள் இன்சர்ட் பண்ண விடாது. அதே மாதிரி தான் மிச்சம் எல்லா டேபிளுக்கும் ஃபாரின் கீ செட் பண்ணிட்டா நமக்கு தேவையான டேட்டா மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். இன்வேலிட் டேட்டாவை இன்சர்ட் பண்ண விடாது. ஸோ இதுதான் வந்து ஃபாரின் கீயோடைய பிளேஸ் எங்கன்னா ரியல் டைம் டேட்டா பேஸில். ஸோ கிட்டத்தட்ட MySQL, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு பார்த்தோம், பேக் எண்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ பேக் எண்டில் MySQL எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ரியல் டைமாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் ஒரே டேபிளுக்குள்ளே எல்லா கேட்டகரி ஆஃப் டேட்டாவும் அக்குமுலேட் பண்ணி அது ஏன் எவ்வளோ இன்எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டேபிளை வந்து ஒரு 5 செப்பரேட் டேபிளாக சின்ன சின்ன டேபிளாக பிரித்தோம். பிரித்ததுக்கப்புறம் நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் யூசரோடைய சினாரியோக்கு ஏற்ற மாதிரி, மாடியூலோடைய சினாரியோக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வந்து 2-3 டேபிளில் இருந்து கம்பைன் பண்ணி நமக்கு தேவையான வகையில் வடிவமைச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஜாயின் query தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டட் டேபிளில் ஃபாரின் கீ எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரியல் டைமாக பார்த்தோம். எப்போனா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல், ஒரு இல்லாத ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இன்சர்ட் பண்ண விடக்கூடாது. நான் முன்னாடி அதை விட்டுச்சு. ஸோ அப்போ விடக்கூடாதுன்னா ப்ரொஃபைல் டேபிளில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பரை வந்து அந்த அட்டெண்டன்ஸ் டேபிளுக்கு ஃபாரின் கீயாக நம்ம ரெஃபர் பண்ணிட்டா, நம்ம அட்டெண்டன்ஸ் டேபிளில் என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போதும் ப்ரொஃபைல் டேபிளில் இருந்து ரெஜிஸ்டர் நம்பருக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் இன்சர்ட் பண்ண முடியுங்கிற கண்டிஷனை வச்சோம். ஸோ வேறு டேபிளில் இருக்கிற ஒரு யூனிக் காலமை வந்து
இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. ஸோ ரியல் டைமாக இதை தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசர் கேட்ட queryக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ரியல் டைம் ஆன்சர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த இந்த ஸ்பெசிஃபிக் queryக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவே போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வேல்யூபுளாக இருந்துச்சு. இந்த ஏன்னா ரஃபாக வந்து queryனா என்ன? ஒரு query வந்து அதோட சின்டாக்ஸ் என்ன? அது எப்படி டேட்டா எடுத்துகிட்டு வருங்கிறத மட்டும் பார்க்காம, அது ரியல் டைமாக எந்த இடத்துல சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தான், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அடுத்த லெவலுக்கு நகரும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். MySQL ரியல் டைம் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு MySQL ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் query யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை அக்குமுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இடத்துல பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும் செட் பண்ணி எஃபிஷியன்ட்டான ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.